தாயார் பாகம் 1 அத்தியாயம் 45. நான் இங்கே நெகிழ்ந்து போகிறேன். திரும்ப திரும்ப அந்த கதையை யோசித்து வியந்து போகிறேன். நில்லு கண்ணப்ப என்ற சத்தம் என் காதில் இடையராது கேட்டு கொண்டிருக்கிறது. சிவன் ருத்ரன் அல்ல, அவன் அன்பே வடிவமானவன். அன்பே சிவம் என்பது பல்வேறு கதைகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு என்ன ஆயிற்று? கதையை தொடருங்களேன் என்று ஒரு அரசி கேட்க, அரசர் தலை நிமிர்ந்து அமர்ந்து உடம்பு உதறிக்கொண்டார். அந்தனர் வாயடைத்து போய் இறைவன் தோன்றியதை பார்த்தார். கண்ணப்ப என்ற வார்த்தையை கேட்டார். ஓடி வந்து கண்ணப்பனின் காலில் விழுந்து வணங்கினார். கண்ணப்பன் இறைவனால் தீண்டப்பட்டவுடன் 2 கண்களும் பெற்றவனானான். நீர்தான் பூஜை செய்கின்ற அந்தனரோ? இவை குப்பை என்று நினைத்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று கை கூப்பினான். அந்தனர் பார்க்க இறைவனோடு ஜோதியில் 2 கலந்தான். அந்தனர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த வேடுவ இளைஞன் கண்ணப்பன் என்று பெயர் பெற்றதை அவர்கள் கூட்டத்திற்கும் ஊருக்கும் சொல்ல, இன்றைக்கும் அந்த ஊரில் சிவனின் புகழை சொல்லி கொண்டு விளங்கி வருகிறது. கண்ணப்பர் கதையை பேசி வருகிறது. இப்படிப்பட்ட சிவனுக்கு நாம் கோயில் எழுப்ப வேண்டாமா? ஒரு உயர்ந்த இருப்பிடத்தை என் வாழ்நாளிலேயே அமைத்து தர வேண்டாமா? ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தன், சைவ சமயம் தழைக்க போராடியவன் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்ல வேண்டாமா? சைவ சமயம் உலகெங்கும் பரவ வேண்டாமா? எனவேதான் நான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னால் எவ்வளவு பெரியதாக கோயில் கட்ட முடியுமோ அவ்வளவு பெரியதாக கோயில் கட்ட விரும்புகிறேன். அவன் மிக பெரியவன், சொல்லுக்கு அடங்காத அளவுக்கு பெரியவன். எனவே என்னால் முடிந்த அளவுக்கு உயரமாய் ஒரு விமானம் கட்ட விரும்புகிறேன். அன்புள்ளவர்களே, உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. உங்கள் குடும்பத்தார் ஆதரவு தேவை. உங்கள் ஊருக்கு நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தாருக்கு இவைகளை சொல்லி அவர்களால் இயன்ற அளவு மனித பலமும் பொருள் பலமும் எனக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு வர வேண்டும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. கொடுக்க சம்மதம் இல்லை எனில் தர வேண்டிய அவசியமில்லை. எனவே யாசகமாக மன்னர் ராஜராஜர் கேட்கிறார் என்று மட்டும் கேளுங்கள். இது கட்டளை இல்லை என்றும் தெளிவாக சொல்லிவிடுங்கள். நீங்களும் கடுமையாக பேசாதீர்கள். வெகு நிச்சயமாய் உங்கள் ஊர்களில் இருந்து மனம் உவந்து பல்வேறு பொருட்கள் அளிப்பார்கள். எத்தனை வந்தாலும் நான் நினைத்து கொண்டிருக்கின்ற கோயில் கட்டுவதற்கு செல்வம் போதாது. ஆழ்படைகள் மிக அதிகம் வேண்டும். எனவே எல்லாம் வல்ல சிவனுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கோயில் கட்டுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது என் அன்பான கோரிக்கை என்று கைகூப்பினார். அரசிகள் துடித்து போனார்கள். என்ன இது? கட்டளை இட வேண்டிய நீங்கள் கோரிக்கை என்று சொல்கிறீர்களே? கட்டளை வேறு விஷயத்தில் இடலாம், இங்கே இடுவது தகாது. எனவேதான் இதை கோரிக்கை என்று சொல்கிறேன். பணபலம் ஆள்பலம் மட்டும் இல்லாமல் சேவை செய்வதற்கு நிறைய பெண்களும் வேண்டும். நடன மாதர்கள் வேண்டும். சமைப்பதற்கான ஆட்கள் வேண்டும். உற்சாகமூட்ட வாத்தியக்காரர்கள் வேண்டும். காவலர்கள் வேண்டும். கயிறு நூற்பவர்கள் வேண்டும். கம்மாளர்கள் வேண்டும். எனவே இவர்களையும் உங்கள் ஊர்களிலிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு முடிந்த வசதிகளை செய்து தருகிறேன். நல்ல வசதிகள் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இது கோயில் பணி என்பதால் கிடைத்த வசதிகளை வைத்துக்கொண்டு எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று மன்னர் சொல்ல, மற்ற அரசியர்கள் எழுந்து நின்றார்கள். கோயில் கட்ட மன்னருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று பிரதிஞ்ஞை செய்தார்கள். பஞ்சவன் மாதேவி வாசல் பக்கமுள்ள காவல் பெண்கள் கால் மாற்றி தவிப்பதை உணர்ந்தால் எழுந்து அருகே போனாள். கருவூர் தேவர் வந்திருக்கிறாராம். வந்து 1.5 நாழியாகிவிட்டதாம். வாசலில் உட்கார வைத்திருக்கிறார்களாம். நீங்கள் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்றதால் அனுப்பவில்லை. அடி பாவிகளா, இது மற்றவருக்கு பொருந்துமே தவிர கருவூர் தேவருக்கு பொருந்துமா? சட்டென்று உள்ளே அனுப்பாமல் வாசலில் உட்கார வைத்தீர்களே. மன்னருக்கு தெரிந்தால் சீற்றம் கொள்வாரே. என்னடி முட்டாள் பெண்களே, இப்படி செய்துவிட்டீர்கள் என்று படபடத்தாள். பிறகு சட்டென்று சமாதானமாகி உள்ளே போனாள். தஞ்சையில் உள்ள பிரம்மராயரின் ஆள் ஒருவன் வந்திருப்பதாக அடுத்ததாக ஒரு தகவல் வந்தது. என்ன என்று அந்த அந்தன வீரனிடம் விசாரித்தாள். அம்மா, நடுநாட்டை சேர்ந்த கூடலூரிலிருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள். சொல், என்ன விஷயம்? ஏதோ துக்க செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியா? யார் அவர்கள்? பிரம்மராயரை தேடினார்கள். அவர் இல்லை என்றதும் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். மிக மோசமான செய்தி என்று சொல்கிறார்கள். நடுநாடா? யாராக இருக்கும்? பஞ்சவன் மாதேவி வேகமாக சிந்தித்தாள். யாரை முதலில் உள்ளே வரச் சொல்வது என்று தடுமாறினாள். கருவூர் தேவரை வரச்சொல் என்று கட்டளையிட்டாள். படியில் இறங்கி அரண்மனை வாசல் நோக்கி அவளே ஓடினாள். அவளுக்கு முன்னால் ஆட்கள் ஓடினார்கள். ஆட்கள் ஓடி வருவதை பார்த்து கருவூர் தேவர் எழுந்தார். பின்னே பஞ்சவன் மாதேவி ஓடி வருவதை பார்த்து அறையை விட்டு வெளியே வந்தார்.
நடந்து அவளை நோக்கி நின்று, வாழ்க பஞ்சவன் மாதேவி என்று கை உயர்த்தினார். பஞ்சவன் மாதேவி அவர் காலடியில் விழுந்து வணங்கினாள். மன்னர் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தில் மௌனமாய் உட்கார்ந்திருக்க, அவரை சுற்றியுள்ள அரசிகளும் அதே விஷயத்தில் மனம் தோய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள். கருவூர் தேவருக்கு பின்னால் வெகு தூரத்தில் 4 வீரர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் கையில் குத்தீட்டிகள் இருந்தன. அரசியார் தங்களை பார்ப்பதை தெரிந்து கொண்டார்கள். அவர்களில் வயதில் முதிர்ந்த ஒருவன் தன் கையில் இருக்கின்ற குத்தீட்டியை தலை கீழாக புரட்டி காட்டினான். அதற்கு துக்கச் செய்தி என்று பொருள். கருவூர் தேவருக்கு கண் பின்னாலும் இருந்தது. ஈட்டி திருப்பப்படுவதை அவரும் உணர்ந்தார். அம்மணி, உள்ளே போகலாம் வா, மன்னரை நான் உடனே சந்தித்தாக வேண்டும் என்றார். பஞ்சவன் மாதேவியும் கருவூர் தேவரும் அந்தப்புறம் நோக்கி நடக்க துவங்கினார்கள். ஒரு திருப்பத்தில் ஒரு சேடிப்பெண் பஞ்சவன் மாதேவியை அணுகினார். குடிக்க நீர் கொடுத்தால். குடிக்கும் போது செம்பியன் மாதேவிதான் துக்கச் செய்தி, கூடலூரில் மரணம் என்றாள். பஞ்சவன் மாதேவிக்கு விக்கிற்று. நன்றி என்றாள். சிறு எக்காலம் முழங்கப்பட்டது. பறை அதிர்ந்தது. கருவூர் தேவரின் வருகை அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் சொல்லப்பட்டது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பேசுவதை நிறுத்திவிட்டு துள்ளி எழுந்தார். உடன் இருந்த அவர் மனைவிகளும் எழுந்து நின்றார்கள். வாசல் பக்கம் காவல் காத்து கொண்டிருந்த எச்சுமி ஓடி வந்தாள். கருவூர் தேவர் வருகிறார், பஞ்சவன் மாதேவி அவர்கள் அழைத்து வருகிறார்கள் என்றாள். என் சிவனே, என் சிவனே என்று மன்னர் கை கூப்பி வானம் பார்த்தார். கண்ணப்ப நாயனார் சரிதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் கருவூர் தேவரைத்தான் நினைத்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எப்போது மனதில் ஆசை பொங்கி வழிகிறதோ அப்போதெல்லாம் கருவூர் தேவர் எனக்கு அருகே வந்து விடுகிறார் என்று சொன்னார். எதற்கு கருவூர் தேவரை பார்க்க ஆசைப்பட்டீர்கள்? பட்டமகிஷி ஆவலோடு கேட்டாள். அவளுக்கு மன்னரை பற்றி மெல்லியதாக ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. மன்னர் அதிகமாய் சிவ காரியங்களில் ஈடுபட்டு உலக வாழ்க்கையை மறந்து எங்கேனும் துறவு மேற்கொண்டு விடுவாரோ என்ற பயம் சில மாதங்களாக அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. மன்னரை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று முளைவிட்டு கொண்டே இருந்தது. பஞ்சவன் மாதேவியிடம் இதை பற்றி பேசலாமா வேண்டாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தாள். எனவே மன்னருடைய மனநிலையை அறிய அவள் தொடர்ந்து கேள்வி கேட்டாள். கண்ணப்ப நாயனாரின் மனநிலை போல என்னால் ஆக முடியாதா என்று கேட்கத்தான் நான் கருவூர் தேவரை சந்திக்க விரும்பினேன். ஒரு வேடனுக்கு இறை பக்தி, அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி வந்தது? இறை உணர்வு வருவதற்கு காரணம் என்ன? அது புத்தியா, மனமா? அதற்கு காரணம் பூர்வ வினையா அல்லது முயற்சியா என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆவலாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து என்ன செய்ய போகிறீர்கள்? பட்ட மகிழ்ச்சி கேட்க மன்னர் சட்டென்று திரும்பினார். ஏன், உனக்கென்ன பயம்? அரசர் உலக மகாதேவியின் மனப்போக்கை தெரிந்து கொண்டு கேள்வி கேட்டார். அரசர் அரசராக அல்லவா இருக்க வேண்டும்? நீங்கள் மாறி வருகிறீர்களே என்ற ஒரு கவலைதான். என்ன விதமாக மாறுகிறேன்? அதிகம் கடவுள் விஷயத்தில் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் கோயில் கட்டுவது என்பது கூட சாதாரணமாக ஒரு பெருமைக்காக, ஒரு கம்பீரத்துக்காக, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக கட்டவில்லை. உங்களுக்குள் ஒரு தாபம் இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு ஆவல் இருக்கிறது. எதையோ அடைய வேண்டும் என்று எண்ணி நீங்கள் இந்த கோயில் கட்டுகிறீர்கள். மிகச் சரியாக சொன்னாய் தேவி. இவ்வளவு திறமையாக நீ பேசி நான் கேட்டதே இல்லை. மிக்க நன்றி. உள்ளே ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆவல் காரணமாகத்தான் காலத்தால் அழிக்க முடியாத என் மனம் நிரம்பக்கூடிய மலக்கு மேன்மை தரக்கூடிய, என்னை உயரே உயரே கூட்டிக் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதை செம்மையாய் செய்து முடிக்கிற போது மிக உயர்வான இடத்தை நான் அடைந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். மிக உயர்வான இடமென்றால் என்ன மன்னரே? உலகமாதேவி மறுபடியும் கவலையோடு கேட்டாள். இறைவனுடன் இரண்டர கலப்பது. அப்படியென்றால் இறந்து போவதா மன்னரே? உலகமாதேவி உடனே கேள்வி எழுப்பிய போது அவள் குரல் கம்மி குமுற துவங்கியது. அரசி, மரணம் சகலருக்கும் வரும். உனக்கும், உன் தகப்பனுக்கும், உன் பிள்ளைக்கும் வரும். எனக்கும் வரும். எதிரே இருக்கிறவர்களுக்கும் வரும். இனி வரப்போகிறவர்களுக்கும் வரும். மரணம் கண்டா பயப்படுகிறாய்? போர் செய்யும் மறவர்குலத்தில் பிறந்துவிட்டு இறப்பதற்காக கவலைப்படுகிறாயா? உனக்கு வயதாகிவிட்டது. வயதாக வயதாக வாழ்க்கையை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும் என்று பயம் இருக்கும். இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றிவிட்டது. புருஷனோடு கட்டி கிடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். இது பற்றி நாம் பிறகு விரிவாக பேசலாம். மன்னர் பட்டமகிழ்ச்சியை தாண்டி வாசல் நோக்கி விரைவாக நடந்தார். மேல் மாட படிகளின் பக்கம் போய் கீழிறங்கினார். அந்த புறத்தின் வாசலில் இருந்த மேய்க்காவல் படையினர் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவசியமில்லை, சற்று விலகி நில்லுங்கள். கருவூர் தேவர் வருகிற போது இத்தனை வீரர்கள் தேவையில்லை என்று மன்னர் கட்டளையிட்டார்.
ஆனால் அவர் கட்டளையை மெய்க்காவல் படை கேட்கவில்லை, கூடவே வந்தார்கள். தயவு செய்து சொல்கிறேன், 2 பேர் போதும், மற்றவர்கள் சற்று பின்னால் வரலாம். மன்னர் சொல்ல மெய்க்காவல் படை தலைவர்கள் போல் இருந்த 2 வீரர்கள் மன்னரை பின்தொடர்ந்தார்கள். மற்ற வீரர்கள் சற்று பின்னால் வந்தார்கள். கருவூர் தேவர் அரண்மனையின் வாசலை தாண்டி உள்ளே வர மன்னர் அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். நேரே போய் அவர் பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். கருவூர் தேவர் மன்னரை அள்ளி எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையை பார்க்கிற பரிவோடு ஆவலாக பார்த்தார். மன்னரால் அந்த பார்வையை தாங்க முடியவில்லை. கண்களை மூடிக்கொண்டார். கண்களை மூடிக்கொள்கிற போதே மனம் மொத்தமும் கழற்றி குருவின் காலடியில் வைத்தார். மன்னர் தானற்று தன் எதிரே நிற்பது கருவூர் தேவருக்கு புரிந்தது. என் சிவனே, நீ நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து சந்திர சூரியர்கள் உள்ளவரை இந்த உலகத்தில் கொடிகட்டி பறக்க வேண்டுமையா என்று தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அடி வயிற்றிலிருந்து குரல் எழுப்பி, மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க என்று உரக்க கத்தினார். உடனிருந்த மெய்க்காவல் படையினரும் கருவூர் தேவரின் சீடர்களும் மற்ற வேலைக்காரர்களும் தொடர்ந்து அவர் வாக்கை எதிரொலித்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 46. உங்களுக்கு முன்னே நான் மன்னன் இல்லையே ஐயா, உங்களுடைய ஒரு சாதாரண சீடன். ராஜராஜன் எப்படி சாதாரணமானவாக இருக்க முடியும்? சதய நட்சத்திரத்தில் பிறந்தவன் எப்படி வெறும் ஆளாய் நிற்க முடியும்? கையிலே சங்கும் சக்கரமும் தரித்தவன் எப்படி சாமானியனாக முடியும்? விஷ்ணுவை போல அகன்ற மார்பும், பிரம்மனை போல குறுகிய இடுப்பும், சிவனை போல செஞ்சடை கலந்த ரோமமும் உடைய தலையை கொண்டவன் எப்படி ஏதுமற்றவனாக இருக்க முடியும்? நீ கடவுளின் பிரதிநிதி. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கும் இறைவனின் வடிவம். இறை விரும்பி வடிவெடுத்து இங்கே ராஜராஜனாக வந்திருக்கிறது. இல்லை ஐயா, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நீங்கள் வெறுமே புகழ்கிறீர்கள். நான் பல்வேறு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். இது வெறும் மாயை. இந்த மாயை ராமபிரானுக்கும் இருந்தது. சீதையை தேடி எங்கே எங்கே என்று காடுகள் எல்லாம் அலைந்து மரங்களுக்கு முன்பெல்லாம் விழுந்து, மானே நீ சீதையை பார்த்தாயா, யானையே நீ சீதையை பார்த்தாயா, அன்னமே என் மனைவியை பார்த்தாயா என்று அழுது அரற்றி புலம்பினார். கடவுள் அழுவாரா ராஜராஜா? மனைவி எங்கே என்று தேடி அலைவாரா? அது மாயை. தனக்குத்தானே கண்களை மூடிக்கொண்டு விளையாடுகின்ற தீராத விளையாட்டு. மற்றவர் தனக்கு அருகே வந்து தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரே செய்த திட்டம். நல்லதை உணர்த்துகின்ற ஒரு கதை வேண்டும் என்பதற்காக கெட்டதை விட்டு தன் மனைவியை தூக்கி வர செய்து பிறகு தான் போய் சம்ஹாரம் செய்திட்ட ஒரு திட்டம். அதே விஷயம்தான் இங்கேயும் நடக்கிறது. இறைவன் உன் உருவில் வந்து தனக்கு ஒரு இருப்பிடம் அமைத்து கொள்ள முடிவு செய்துவிட்டான். இந்த பூமியின் ஒரு முக்கிய நரம்பில் மிக துடிப்பான நாடியில் குடியிருக்க இறைவன் விரும்பிவிட்டான். ஐயா, குருதேவரே, கோயில் கட்டலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? வேறு எதற்காகவும் நீ இங்கு பிறக்கவில்லை ராஜராஜா. நீ செய்கிற எல்லா காரியமும் இதை நோக்கித்தான் நகர்கிறது. இப்போது அதற்கான வேலை வந்துவிட்டது. ஆனால் குருதேவரே, சூழ்நிலை சரியாக இல்லையே. மிகச் சரியாக இருக்கிறது ராஜராஜா. உன்னை வேகப்படுத்தத்தான் பல காரியங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன. உன்னை கால் இடற வைக்கின்ற பல காரியங்களும் முன்னிலும் துரிதப்படுத்தவே முயன்று கொண்டிருக்கின்றன. நீ யார் என்று எனக்கு தெரியும். பிறர் தடுக்கிற போது, மறுக்கிற போது, முடியாது என்று சொல்லுகிற போது, இயலாது என்று நினைக்கிற போது, இது நம்மால் இயலும் என்று நினைக்கக்கூடியவன் நீ. செய்ய வேண்டும் என்ற ஆவல் கொண்டவன் நீ. அடுத்த முகூர்த்தத்திலேயே கோயில் கட்ட கால்கோள் விழா நடக்கட்டும். மண் தோண்டி நீரூற்றி கல் நட்டு நாம் கோயில் வேலையை துவங்கி விடலாம். குருதேவரே, இதை சொல்லவா இவ்வளவு விரைவாக வந்தீர்கள்? ஆமாம் ராஜராஜா. அப்படி என்றால் சொல்லுங்கள், எப்பொழுது வேலையை துவங்கலாம்? இன்றே, இப்பொழுதே வேலையை துவங்கலாம். கருவூர் தேவர் மிக பெரிதாக புன்னகை செய்தார். மன்னர் அவரை வியப்போடு பார்த்தார். அவர் மனதில் மெல்ல ஒரு சஞ்சலம் புகுந்தது. ஐயா, நான் விரதம் ஏதும் அனுஷ்டிக்கவில்லையே, கங்கணம் ஏதும் கட்டிக்கொள்ளவில்லையே. தேவையில்லை. பரிசுத்தமானவர்களுக்கு எதற்கு விரதம்? மனதிற்குள் எப்போதும் சிவனை பற்றியே சிந்தனை தோன்றுகிறவர்களுக்கு எதற்காக நியம நிஷ்டைகள்? நீ இறைவனோடே இருக்கின்ற இறை அம்சம். உனக்கு இவையெல்லாம் தேவையில்லை. இவ்வளவு அவசரமாக செய்ய சொல்வதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? ராஜராஜர் கேட்க கருவூர் தேவர் மௌனமாக இருந்தார். பஞ்சவன் மாதேவி சட்டென்று பேசினாள். காரணம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது நாம் கிளம்பலாமா? தஞ்சையின் தெற்கு பகுதியில் நீங்கள் நிலம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்களே, மேடான புல்வெளி தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள்.
அங்கு போய் நின்று கருவூர் தேவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். நான் தயார் என்று கருவூர் தேவர் கிளம்ப ஆயத்தமானார். நான் போய் குளித்து விட்டு வரட்டுமா? ராஜராஜர் கேட்டார். தேவையில்லை ராஜராஜா. எதற்காக குளியல்? இல்லை, அந்த புறத்தில் மனைவிகளோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். எது பற்றி பேசிக் கொண்டிருந்தாய்? கண்ணப்ப நாயனார் சரித்திரம். அப்படியென்றால் அது நீ 1000 முறை குளித்ததற்கு சமானம். உன் மனைவியரும் குளிக்க வேண்டாம். வரச்சொல் அனைவரையும். பட்ட மகிழ்ச்சியும் நீயும் தேரில் ஏறிக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் வேறு தேர்களில் பின்தொடரட்டும். பஞ்சவன் மாதேவி குதிரை ஏறி முன்னால் போகட்டும். எனக்கு ஒரு யானை கொடு. நான் மக்களை பார்த்தபடியே வர வேண்டும். அடடா, முக்கியமான நேரத்தில் அமைச்சர் பிரம்மராயர் ஊரில் இல்லையே. அதனால் என்ன? மற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பிரம்மராயர் விரைவில் இங்கு வந்து கலந்து கொள்வார். கவலை வேண்டாம். ஆனால் பஞ்சவன் மாதேவி, இங்கு அதிகாரிகள் யார் இருக்கிறார்கள்? திறமையானவர்கள் எவர் இருக்கிறார்கள்? அவர்களை உடனே இங்கே வரச்சொல். இப்போது கோட்டைக்கு காவல் யார்? கருவூர் தேவர் வேகமாக கேட்டார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு காரியம் செய்கின்ற பொய்கை நாட்டு கிழவர் ஆதித்தன் சூரியன். அவரை நாங்கள் மூவேந்த வேளாளன் என்று அழைப்போம். ஆஹா, பார்த்திருக்கிறேன். உயரமாய் மெல்லிய உடம்பாய் நீண்ட மீசையாய் இருப்பாரே, அவர்தானே? அவர் மிக கெட்டிக்கார பெரியவராயிற்றே. வரச்சொல். அவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? சிறுதனத்து பெருந்தரம் கோவன் அண்ணாமலையான். அவரை நாங்கள் கேரளாந்தக விழுப்பரையன் என்று அழைப்போம். ஆமாம், அந்த இளைஞனும் கெட்டிக்காரன்தான். அவனுக்கு சமீபமாய் திருமணமாயிற்றல்லவா? நல்லது, அவனும் வரட்டும். பிறகு காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற உதயன் திவாகரன். இவரை நாங்கள் ராஜராஜ மூவாந்த வேளாளன் என்று அழைப்போம். நான் பார்த்ததில்லை. வரச்சொல். உதயன் திவாகரன் என்ற பெயர் நன்றாக இருக்கிறது. வரச்சொல். கருவூர் தேவர் கட்டளையிட்டார். என்னுடைய ஊரை சேர்ந்த வடுகன் என்பவர் இங்கே அதிகாரியாக இருக்கிறார். அவரை எப்படி அழைப்பீர்கள்? நித்த வினோத வளநாட்டு நல்லூர் நாட்டு பஞ்சவன் மாதேவி சதுர்வேதி மங்களத்து வடுகன். உன்னுடைய ஊர்க்காரனா? நல்லது, வரச்சொல். வேறு யார் உண்டு? ராஜராஜ தேவர் பெருந்தனம் சுத்தி அரையன் மகன் கண்டையன் என்கிற ஒரு அதிகாரி இருக்கிறார். இவர் இளைஞர். இவரை ராஜராஜ கத்தி அரையன் என்று அழைப்போம். நமக்கு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். இவரையும் வரச்சொல். இறைவனுடைய விளையாட்டு இது. இவர்களுக்குத்தான் கோயிலில் முக்கிய பங்கு இருக்க போகிறது. அதனால்தான் இவர்கள் இங்கே ராஜராஜருக்கு அருகே இருக்கிறார்கள். இவர்கள் 5வரையும் நான் இப்பொழுதே பார்த்தாக வேண்டும். ஆள் அனுப்பி உடனே வரச்சொல். கருவூர் தேவர் பரபரத்தார். மன்னர் உள்ளே போய் ஈரத்துணியால் அவர் முதுகையும் முகத்தையும் துடைத்து கொண்டார். மெல்லிய கிரீடம் அமைத்தார்கள். அரசிகள் வேறு உடை கொடுக்க மன்னர் உடுத்தி கொண்டார். நீல பட்டு வேட்டியை இடுப்பில் கட்டி பின்பக்கம் சொருகி மஞ்சள் பட்டை அதன் மேல் வைத்து இறுக்கி கட்டி மேலே வெண்பட்டு அணிந்து இடது கையில் சிகப்பு துணி சுற்றி கொண்டார். நெற்றியில் திருநீரிட்டு கொண்டார். மார்பிலும் கழுத்திலும் முதுகிலும் தோளிலும் சந்தனம் பூசிக்கொண்டார். வேறு சில வாசனை திரவியங்களும் அவருக்கு பூசப்பட்டன. மெல்லிய குங்குமம் நெற்றியின் நடுவே தீட்டினார்கள். பெண்டுகளே, நீங்களும் சீக்கிரம் தயாராகுங்கள். எங்கே வானவன் மாதேவி? விரைவில் அவள் தயாராக வேண்டும். என்னோடு தேரில் வர வேண்டும். அரசிகள் பல்வேறு திக்கில் ஓடினார்கள். நிறைய உத்தரவுகள் அங்கே போடப்பட்டன. மெல்லிய கூச்சல்கள் எழுந்தன. ஒரு பரபரப்பு அங்கே பற்றி கொண்டது. பஞ்சவன் மாதேவியும் கருவூர் தேவரும் தனித்து விடப்பட்டார்கள். குருதேவர் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு மாலை பொழுதில் திடுமென வந்து உள்ளே நுழைந்து இன்றே இப்போதே பூமி பூஜை என்று சொல்கிறீர்களே, இதுதான் எனக்கு புரியவில்லை. வாசலில் துக்க செய்தியோடு வேறு சிலர் நின்றிருக்க இப்போது இந்த பூமி பூஜை எவ்விதமாக நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. பஞ்சவன் மாதேவி கீழ்குரலில் பேசினாள். உன்னுடைய மனக்கலக்கத்திற்கு காரணம் புரியவில்லை. இது ஆசீர்வாதம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மிக பெரிய தடை உண்டாவது ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் வேறு எங்கும் போகாமல் இங்கிருந்து இந்த வேலையை செவ்வனே செய்வார்கள். செம்பியன் மாதேவியா செவ்வனே செய்ய போகிறார்? அதுவும் ராஜராஜர் காரியத்தையா ஆசீர்வதிக்க போகிறார்? உடம்பாக இருக்கிற வரைதான் தூஷணைகள். உடம்பு போன பிறகு அவர்களுக்கு சகலரும் சமம். நீ அவரை இன்னும் அரச குடும்ப பெண்ணாக நினைக்காதே. அது முடிந்துவிட்டது. இனி அவர் தெய்வ ரூபம். எப்படி இறந்தார்? எங்கு இறந்தார்? எதுவும் தெரியவில்லை. அதை விசாரிக்கவே இல்லை. வெறுமே வாசலில் நிற்க வைத்திருக்கிறேன். பஞ்சவன் மாதேவி சொல்ல, இப்போது விசாரிக்க வேண்டாம். அவர்களை நீ உன்னோடு அழைத்து போய்விடு. எங்கு இந்த பூமி பூஜை நடக்கிறதோ அந்த இடத்தில் போய் தெற்கு பக்கம் அவர்களை வரிசையாக நிற்கவை. இந்த பூஜை முடிந்த பிறகு அவர்களை நோக்கி நான் மன்னரை அழைத்து வருகிறேன்.
அப்போது அவர்கள் செய்தியை சொல்லட்டும். அதுவரை மற்றவர் எவரோடும் பேச வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டுவிடு. பஞ்சவன் மாதேவி குருதேவரை வணங்கி எழுந்தாள். இது மிகப்பெரிய காரியம். இதை நீங்கள்தான் செவ்வனே நடத்தி வைக்க வேண்டும். மன்னருடைய வேகம் பார்க்கும் பொழுதும் அவர் இரவெல்லாம் தூங்காமல் அலைவதை பார்க்கும் பொழுதும் மிகவும் வேதனையாக இருக்கிறது. பஞ்சவன் மாதேவி, நீ சொன்னது போல இது மிகப்பெரிய காரியம்தான். எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது வேதனைப்படாமல் நடந்து முடியாது. பிரசவம் போல வலியும் அவஸ்தையும் தவிப்பும் அடைந்துதான் ஆக வேண்டும். அப்படி நடப்பதுதான் சிறப்பு. வலியற்று பிள்ளை பெற்றால் பாசம் வருமா? அதனால் தான் சொல்கிறேன், எது குறித்தும் நீ கவலைப்படாதே. இறை தன்னை இங்கே நிலைநிறுத்தி கொள்ள முடிவு செய்துவிட்டது. மொத்தமும் இறைவனிடம் ஒப்படைத்து விடு. மிக பெரிய விஷயம் ஒன்றும் உருவாக போகிறது. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சரித்திர சின்னம் இங்கே நிறுவப்பட போகிறது. ராஜராஜனின் புகழ், உன் புகழ், உலக மகாதேவியின் புகழ், இங்குள்ள அரசிகளின் புகழ், மந்திரிகளின் புகழ், சேனாதிபதிகளின் புகழ் என புகழ் கடைசி வரை இந்த பூமியில் நிலைத்து நிற்க போகிறது. நாம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கிரகங்களின் சேர்க்கை மிக அற்புதமாக இருக்கிறது. எனவே இது நம்மால் முடியுமா என்ற ஒரு கேள்வியை அறவே தூக்கி போட்டுவிட்டு, இறைவன் இங்கே ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு செயல்படு. இல்லையெனில் சிக்கிக்கொண்டு மனவேதனைப்படுவாய். நான் சொல்வது புரிகிறதா? வேறு எவருக்கும் இது புரியாமல் இருக்கலாம். உனக்கு புரிய வேண்டும் பஞ்சவன் மாதேவி. புரியாதவருக்கு நீ சொல்லித்தர வேண்டும். பஞ்சவன் மாதேவி அவரை பார்த்து கை கூப்பினாள். முடிந்த அளவில் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அப்படியே நடக்க பிரயத்தனம் செய்கிறேன். ஆனால் என்னை மீறி குழந்தை போல நான் சில சமயம் தடுமாறி விடுகிறேன். அப்போது இந்த கிழவனின் பெயரை சொல். கருவூரா கருவூரா என்று கூவு. நான் வந்து நிற்பேன். அப்படி கூவும்படியான வேதனை ஏதும் உனக்கு நேராதிருக்கட்டும். கருவூர் தேவர் பஞ்சவன் மாதேவியை ஆசிர்வதித்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.